இது பற்றி மேலும் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், தற்பொழுது விமான விபத்து தொடர்பாக கிடைத்திருக்கக்கூடிய முதற்கட்ட தகவல் என்ன? இது பற்றிய தகவல்களை பதிவு செய்ய. மகாராஷ்டிரா துணை முதல்வரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான அஜித் பவார் பயணித்த விமானம் விபத்தில் சிக்கியது. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பரமதியில் அவருடைய சொந்த தொகுதியில தேர்தல் பரப்புரைக்காக சென்ற போது விமானம் தரையை சென்ற போது விமான விபத்து நிகழ்ந்திருக்கிறது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமான விபத்து ஏற்பட்டிருக்கிறது என விமான போக்குவரத்து ஆணையம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விமானத்தில் பயணித்த இந்திய சிவில் விமான போக்குவரத்து இயக்குநர் வெளியிட்ட ஆரம்ப தகவலின்படி அஜித் பவார், ஒரு பாதுகாப்பு அதிகாரி, ஒரு உதவியாளர், 2 விமான பணியாளர்கள், பைலட் மற்றும் கோ பைலட் ஆகியோர் பயணித்ததாகவும் அவர்கள் மரணமடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. விபத்து ஏற்பட்ட வேகம், சேதத்தின் அளவு உள்ளிட்ட குறித்து விரிவான விசாரணை நடைபெற்று வருகிறது என தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் பிப்ரவரி 5ஆம் தேதி புனே மாவட்டத்தில் நடைபெற இருக்கக்கூடிய ஜில்லா பரிஷத் தேர்தல், அதாவது பஞ்சாயத்து தேர்தல் தொடர்பான தேர்தல் பரப்புரையில கலந்து கொள்ள அவர் சென்றிருக்கார். அப்பொழுது இந்த விமானம் பரமத்தியில் தரையிறங்கும் போது விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அஜித் பவாரின் மகள் MP சுப்ரியா சுனேத்ரா பவார், மகன் பரத் பவார் ஆகியோர் டெல்லியிலிருந்து பரமத்தி சென்று கொண்டிருக்காங்க தகவல்கள் கிடைத்திருக்கு. அஜித் பவாரை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவில் மிக முக்கியமான அரசியல்வாதியாக இருந்தார். மராத்தா சமூகத்தை சார்ந்தவர்கள். முன்னாள் மகாராஷ்டிரா முதல்வர் சரத்பவார் அவர்களுடைய மருமகன். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர் ஒருவராக இருக்கிறார். மகாராஷ்டிராவில் பலமுறை துணை முதலமைச்சராக பதவி வகிக்கிறார். பரமதி தொகுதியிலிருந்து பலமுறை MLA தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையில ஒரு சொந்த தொகுதியிலேயே விமான விபத்தில் சிக்கி உயர்ந்திருப்பது அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடையே கடும் கவலை ஏற்படுகிறது. தேசியவாத காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய நிலையில அக்கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு. விமான விபத்தை பொறுத்த வரைக்கும் விமான போக்குவரத்து ஆணையம் தீவிரமாக கண்காணித்து வருகின்றது. ஏற்கனவே பல முக்கிய தலைவர்கள் விமான விபத்தில் சிக்கி இருக்கும் பொழுது என்ன மாதிரியான பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது. குறிப்பாக முன்னாள் ராணுவ தளபதி பிபின் ராவத் நீலகிரியில உயிரிழந்த போது பல்வேறு விதிமுறைகளை வகுத்திருந்தது. குறிப்பாக பாதுகாப்பு விதிமுறைகளை மிக தீவிரமாக பின்பற்ற வேண்டும் என்றும், சாதாரணமான மிக குறைந்த அளவிலான பாதுகாப்பு விதிமுறைகள் இருந்தாலுமே கட்டாயம் அதனை பின்பற்றி இருக்க வேண்டும். மிக முக்கியமான தலைவர்கள், முக்கிய விருந்தினர்கள் விமான பயணத்தில் செல்லும் போது அதாவது குறித்த நேரத்திற்குள்ள, பயண நேரத்திற்குள்ள அந்த இடத்திற்கு சென்று விட வேண்டும் என சில சமரசங்களை மேற்கொண்டதால சில இடங்களில் கடந்த காலங்களில் விபத்து ஏற்படுவதையும் பார்த்திருந்தோம். அந்த மாதிரியான சமரசங்கள் எதுவுமே ஏற்படக்கூடாது என்ற விதிமுறைகளை நிகழ்த்தி இருக்கக்கூடிய நிலையில அவர் சென்ற விமானம் விபத்துக்குள்ளானது சற்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. முதற்கட்ட தகவலை பொறுத்த வரைக்கும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக குறிப்பாக இந்த பரமத்தி பகுதியில் விமான விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் விமானம் கட்டுப்பாட்டு இழந்து நொறுங்கி வெடித்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தரையிறங்கும் பொழுது அதிகமான விபத்துக்கள் நேருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. விமான விபத்துக்கள் பொறுத்த வரைக்கும் தரையிறங்கும் போதுதான் அதிகமான விபத்து ஏற்படுகின்றது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அகமதாபாத்தில் நடைபெற்ற ஏர் இந்தியா விமான விபத்து, விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே வெடித்து சிதறது. அது போதுமான அழுத்தம் கிடைக்காத காரணத்தால் அந்த விமான விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த விமானம் தரையிறங்கும் பொழுது கட்டுப்பாட்டை இழந்து விமான விபத்து ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக விமான விபத்துக்களை பொறுத்த வரைக்கும் முதற்கட்டமாக தொழில்நுட்ப கோளாறு என விசாரணையில் தெரிய வந்திருந்தாலும் முழுமையான காரணம் என்ன காரணத்தினால் விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்து எல்லாம் பல்வேறு கட்ட விசாரணைக்கு பிறகுதான் விமான போக்குவரத்து ஆணையம் அறிவிக்கும். தற்போதைய சூழலை பொறுத்திருக்கும் முதற்கட்டமாக விமான விபத்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏற்பட்டிருக்கிறதாக விமான போக்குவரத்து ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விமான விபத்து ஏற்பட்ட உடனே கடுமையான காயங்களோடு மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கார். மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற பொழுது அவர் உயிரிழந்துள்ளார் என மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. உடன் பயணித்த அனைவருமே உயிரிழந்திருக்காங்கன்னு தெரிவித்திருக்காங்க. தற்போதைய சூழலை பொறுத்த வரைக்கும், அதாவது அந்த விமான விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய பரமத்தி பகுதியில முழுவதுமாக வெடித்து சிதறி எரிந்து அந்த பகுதி முழுவதுமாகவே கோரமாக காட்சி அளிக்கின்றது. விரிவான விசாரணைக்கு பிறகு என்ன காரணம் என்பது தெரிய வரும். ஹரிஹரன் 6 முறை துணை முதல்வராக இருந்தவர், 7 முறை சட்டமன்றத்திற்கு பாராமதி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவருடைய அரசியல் பயணம் பற்றி சொல்லுங்க. அவருடைய மறைவு மராட்டிய அரசியலில் எவ்வித வெற்றிடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? தேசிய காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவில் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவிலான மிக முக்கியமாக அங்கம் வகிக்கின்றது. கடந்த முறை மெகா கூட்டணி ஆட்சி அமைத்திருந்த போது அப்போது அதிலிருந்து பிரிந்து அந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் அஜித் பவார். தேசியவாத காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்திருந்த போது தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி மகாராஷ்டிராவில் அஜித் பவார் மிக முக்கிய காரணமாக இருக்கிறார். ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டிருந்த போது பலமுறை அவர்
துணை முதலமைச்சராக பயன்படுத்துகிறார். குறிப்பாக 1967ஆம் ஆண்டில் மிக இளம் வயதில் மகாராஷ்டிரா சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். 1978ஆம் ஆண்டு முதல் முறையாக மகாராஷ்டிரா முதல்வராக துணை பல்வேறு பல்வேறு அரசியல் செயல்பாடுகளை கொண்டிருந்தவர். குறிப்பாக மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் பாஜக தற்போது ஆட்சி அமைப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தார். சமீபத்தில் உள்ளாட்சி தேர்தலில் தேசியவாத காங்கிரஸ், அதாவது சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் மற்றும் அஜித் பவார் தலைமையிலான தேசிய காங்கிரஸ் 2 பேருமே பல இடங்கள்ல ஒன்று சேர்ந்து போட்டியிட்டிருந்தாங்க. இவர்கள்தான் சமீபத்தில் அவருடன் செய்தியாளர் சந்திப்பில் பேசும்பொழுது மிக முக்கியமான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அதாவது தேசியவாத காங்கிரஸ் எழுதி செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதற்கான பேச்சுவார்த்தைகளும் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவருடைய இந்த கருத்தை கேட்டு தேசியவாத காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஒன்று சேர்க்கிறது என்ற ஒரு பெரிதும் எதிர்பார்ப்பில் இருந்த ஒரு சூழலில் தான் அவருடைய இந்த விமான விபத்தில் உயிரிழந்திருக்கிறாரு. பல்வேறு சட்ட விசாரணைக்கு பிறகு இது இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து முழுமையாக தெரிய வரும். அஜித் பவாரை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய அரசியல் தலைவராக பார்த்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைவராக பார்த்து கொடுக்கின்றார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அஜித் பவார் ஒரு முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய இழப்பு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் மகாராஷ்டிரா மக்களுக்கும் பேரிழப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.